இந்த பெட்ரூமோட டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 20,500 ஆயிருக்கு. முந்தின வீடியோவுக்கும் நம்ம அதுக்கப்புறம் ஃபோல்டிங் டோர் போட்டிருக்கோம் கேஸுக்கு. இது ஃபோல்டிங் டோர் போடும்போது என்ன ஒரு கெயின்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்பேஸும் உங்களுக்கு கிடைக்கும். இதில் டபுள் கேஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம். டைல்ஸ்லேருந்து பெயிண்ட்லேருந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க்லேருந்து ப்ளம்பிங் ஒர்க்லேருந்து எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இதில் எப்படின்னா கிச்சனில் மேலே வந்து ஃபுல்லாக ஐவரி கலர் லாஃப்ட்டு, கிச்சன் கீழே ஃபுல்லாக வந்து காஃபி ப்ரௌனு. வெல்கம் டு HKC சேனல். இன்றைக்கி நம்ம தாம்பரத்தில் இருக்கிற சைட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த வீட்டில் தான் வந்து நம்ம PVCயில் வந்து இன்டீரியர் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஹெவி மெட்டீரியலில் பண்ணியிருக்கோம். UPVCயும் PVCயும் வந்து மோஸ்ட்லி ஒன்றா கம்பேர் ஆகிறது வந்து PVCயில் ஹெவியும் UPVCயும் வந்து ஒரே கேஜ் தான் இருக்கும் உங்களுக்கு. இது வந்து PVCயில் ஹெவி. இந்த கலர் வந்து காஃபி அண்ட் மார்வல், இந்த ரெண்டு காம்பினேஷனில் வந்து இந்த வீட்டில் பண்ணியிருக்கோம். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 3 பெட்ரூம் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு பெட்ரூம் இருக்குது, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து 2 பெட்ரூம் இருக்குது. இது 2+ ஹவுஸு. இன்டீரியர் வந்து எப்போ பண்ணணும், எப்போ கூப்பிட்டு நம்ம கேட்கணுன்றது நிறைய பேருக்கு தெரியல. நான் திருப்பி ஒரு வாட்டி சொல்கிறேன். இன்டீரியர்ன்றது நீங்கள் எல்லா ஒர்க்கும் முடிச்சிருக்கணும். டைல்ஸ்லேருந்து பெயிண்ட்லேருந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க்லேருந்து ப்ளம்பிங் ஒர்க்லேருந்து எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக கூப்பிட்டு கேட்டு நீங்கள் ஒர்க் பண்ணணும். இன்டீரியர்ன்றது அப்படி தான் பண்ணணும். எல்லாரும் ஒர்க் பண்ணும்போது இன்டீரியர் பண்ண முடியாது, பண்ணவும் மாட்டாங்க, அப்படியே போயிடுவாங்க விட்டுட்டு. அதனால் வந்து நீங்கள் வந்து இன்டீரியர்ன்றது லாஸ்ட் ஸ்டேஜ் தான் இன்டீரியர். ஒரு இன்டீரியர் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு ஒரு கோட் பெயிண்ட் பண்ணணும். ஒரு கோட் பெயிண்ட் மட்டும் ஸ்டாப் பண்ணுங்க. இல்லை ஸ்கெட்சப் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா இன்டீரியர் முடிச்சதுக்கப்புறம், ஏன்னா இன்டீரியர் பண்ணும்போது கண்டிப்பாக டேமேஜ் ஆகும், உங்களுக்கு வந்து கைப்படும், அழுக்காகும், எல்லாமே நடக்கும். அதனால் வந்து இன்டீரியர் வந்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு கோட்டு பெயிண்ட்டோ இல்லை டச்சப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். வாங்க ஃபஸ்ட்டு கிச்சன் பார்க்கலாம். கிச்சனில் பார்த்தீங்கன்னா மேலே டபுள் டோர், கீழே டபுள் டோர். இது கபோர்டில் வந்து போட்டிருக்கோம். அது மேலே டபுள் டோர் வேண்டாம்னா நீங்கள் ஸ்லைடிங் கிளாஸ் கூட கொடுத்துக்கலாம். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா டைல்ஸ் வந்து ஒட்டலை அவங்க. அதுக்கு பதில் நாங்கள் வந்து ஷீட்டே போட்டோம். அது எல்லா கபோர்ட்லேயும் சரி, கீழே வந்து டைல்ஸ், அந்த ரன்னிங் டைல்ஸ் ஓட்டுவாங்க இல்லையா, அதுக்கு மேலே அந்த கபோர்டுலாம் ஒரு டைல்ஸ் வரும் இல்லையா, கீழே வந்து ஒரு 3 இன்ச் வச்சு டைல்ஸ் போடுவாங்க. அந்த டைல்ஸ் வந்து ஒட்டாமல் விட்டுருக்காங்க. அது வந்து நாங்களே வந்து ஷீட்லேயே வந்து கவர் பண்ணிட்டோம். இது வந்து கட்லரி பிளேன் பிளேட்டு. இது எல்லா சைட்லேயும் பார்த்துருப்பீங்க. இது வந்து 15 இன்ச்சுக்கு 20 இன்ச்சு இதோட சைஸு. அதுக்கப்புறம் ஃபோல்டிங் டோர் போட்டிருக்கோம் கேஸுக்கு. இது ஃபோல்டிங் டோர் போடும்போது என்ன ஒரு கெயின்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்பேஸும் உங்களுக்கு கிடைக்கும். இதில் டபுள் கேஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம். பக்கத்தில் வந்து சிங்க்களுக்கு வந்து தனியாக நாங்கள் 2 பார்ட்டிஷன் கொடுத்து டோர் போட்டோம். இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்பேஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரிசி அந்த மாதிரி பெரிய டப்பா அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துட்டோம். மேலே லாஃப்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இதில் எப்படின்னா கிச்சனில் மேலே வந்து ஃபுல்லாக ஐவரி கலர் லாஃப்ட்டு, கிச்சன் கீழே ஃபுல்லாக வந்து காஃபி ப்ரௌனு, கபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐவரி காஃபி ப்ரௌன் ரெண்டுமே வந்து கலந்து போட்டோம். இந்த கிச்சனோட டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 44,000 ஆச்சு. டிவி ஷோகேஸ் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஹைட்டு 7 ஃபீட்டு, வித்து வந்து 5 ஃபீட்டில் பண்ணியிருக்கோம். லெஃப்ட் சைட் ரைட் சைடில் வந்து சிங்கிள் டோர் கொடுத்துருக்கோம். இதில் நடுவில் பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் கிளாஸ் பிளாக் கலரில் கொடுத்துருக்கோம். இது உள்ளே வந்து செட்டப் பாக்ஸ்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். இது க்ளோஸ் பண்ணிகிட்டே நீங்கள் வந்து ரிமோட் ஒர்க் ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா மேலே ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு டோர் வச்சுருக்கோம். சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம். இந்த லெஃப்ட் சைட் ரைட் சைடில் வந்து உள்ளே வந்து ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம். அதுக்கு மேலே வந்து இந்த செட்டப் பாக்ஸ் ஒயர்லாம் வர்றதுக்கு ஒயர் மேனேஜர் ஒன்று கொடுத்துருக்கோம். இதுக்கு இப்போ 2 சைடு பார்த்தீங்கன்னா 8 mm கிளாஸில் வந்து ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம். பின்னாடி வந்து வால் பேனலிங் வந்து பண்ணியிருக்கோம். இந்த டிவி யூனிட்டோட ஃபுல் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 15,000 ஆயிருக்கு. இந்த ஹாலுக்கும் பெட்ரூமுக்கும் நடுவில் ஒரு லாஃப்ட் இருக்குது, அது க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் பெட்ரூமில் பாத்ரூமுக்கு மேலே ஒரு லாஃப்ட் இருக்குது, இதையும் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கபோர்டு வந்து 6 ஃபீட்டில் கொடுத்துருக்காங்க இவங்க. நார்மலாக நம்ம 4 ஃபீட் 3 ஃபீட்டில் தான் கபோர்டு கொடுப்போம். இப்போ இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா பெட்ரூம்லேயும் வந்து 6 ஃபீட்டு, வித்து வந்து 6 ஃபீட், ஹைட்டு வந்து 7 ஃபீட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம வந்து டபுள் டோர் போட்டுட்டு மேலே வந்து லாஃப்ட் போட்டிருக்கோம். இது டபுள் கலர் கொடுத்துருக்கோம். ஒரு டோர் ஒரு கலர் கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூமில் கபோர்டு, லாஃப்ட்டு, அப்புறம் அந்த 2 லாஃப்ட் வெளியில் இருந்ததுலேயே அது ஒரு லாஃப்ட்டு, பாத்ரூமில் லாஃப்ட், இதெல்லாம் சேர்த்து 25,000 ஆயிருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற பெட்ரூம் பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து இன்டீரியருக்கு கூப்பிடும்போது கொஞ்சம் டைம் கொடுங்க. டைம் கொடுத்தா தான் நம்ம ஒர்க் வந்து முடிக்க முடியும். நீங்கள் அர்ஜென்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கஷ்டம். நீங்கள் கூப்பிட்டவொன்னே அடுத்த நாளே வரமாட்டாங்க, ஏன்னா ஒர்க்கு நடந்துகிட்ருக்கோம்.
இப்போ நீங்கள் கூப்பிட்டு நீங்கள் ஓகே சொன்னதுக்கப்புறம் எங்கே ஒர்க்கு நடக்குது, அது எவ்வளோ நாளில் முடியுது, அதெல்லாம் பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து எப்போ ஆள் அனுப்புவாங்கன்னுலாம் சொல்லுவாங்க. அதுக்கு டைம் வேணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒர்க்கு பண்ணுறதுக்கு அதுக்கு டைம் நாங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு. இப்போ மாஸ்டர் பெட்ரூம் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 6 ஃபீட்டில் வந்து கப்போர்டு கொடுத்துருக்கோம். இதில் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து நம்ம பிவிசிலே பண்ணியிருக்கோம். இதுக்கு கீழே நாங்கள் என்னென்னா அந்த சொன்னோம் இல்லையா, அந்த டைல்ஸ் வந்து போடுறதுன்னு சொல்லியிருந்தோம்ல, இதுதான். அது வந்து கடப்பாக்கள் கிடையாது, அது பிவிசிலே வந்து நம்ம கீழே வந்து கொடுத்துருக்கோம் எல்லா பெட்ரூம்லேயும். இதில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் உள்ளே வந்து ஒரு 3 ஷெல்ஃபு 4 சேம்பர் வர மாதிரி கொடுத்துட்டு கீழே வந்து ஸ்டூல் வைக்கிறதுக்காக வந்து டோர் மட்டும் போட்டிருக்கோம். இந்த ஷெல்ஃப்லாம் போடாமல் நம்ம டோர் மட்டும், இந்த ஸ்டூல் வைக்கணும் அப்படின்னு அவங்க கேட்டிருந்தனால ஸ்டூல் வைக்கிறதுக்காக டோர் மட்டும் போட்டிருக்கோம். இந்த மிரர் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள்லையோ கபோர்ட்லையோ கொடுக்குற மிரர் பார்த்தீங்கன்னா ஒட்டி மட்டும் விட மாட்டோம். நிறைய பேர் ஒட்டிடுவாங்க, அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுருவாங்க, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் போயிடும் உங்களுக்கு. எப்போவுமே போல் நெட் போடணும். இந்த மாதிரி போல் நெட் போடும்போது உங்களுக்கு வந்து அது வரவே வராது உங்களுக்கு. நீங்கள் உங்களுக்கு அப்படியே லைஃப் லாங் அப்படியே இருக்கும் உங்களுக்கு. அதனால் வந்து போல் நெட் போட்டு தான் நம்ம வந்து மிரர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். இந்த பெட்ரூமோட டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 35,500 வந்திருக்கு, இது ட்ரெஸ்ஸிங் டேபிளோட சேர்த்து. இப்போ அடுத்து தேர்ட் பெட்ரூம் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பெட்ரூம். இதில் வந்து 6 ஃபீட்டு, ஹைட் வந்து 7 ஃபீட். எல்லா பெட்ரூம்லையுமே வந்து 6 ஃபீட் கப்போர்டு தான் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் பெரிய கப்போர்டு தான் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து லாஃப்ட் எல்லாமே 10x10, 11x10 அது மாதிரி இருக்கும். கீழே இருக்கிறது வந்து 10x10, மேலே வந்து ஒன்று வந்து 10x10, ஒன்று வந்து 11x10 இருக்கும் பெட்ரூமு. இதில் வந்து லாஃப்ட் கப்போர்டு பண்ணியிருக்கோம். இந்த பெட்ரூமோட டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 20,500 ஆயிருக்கு. முந்தின வீடியோவுக்கும் நமக்கு இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் பெட்ரூம்ஸ்லாம். அது காரணம் வந்து கபோர்டு எல்லா ரூமுமே 6 ஃபீட் கபோர்டு போட்டிருக்காங்க. நார்மலாக 4 ஃபீட்டு 3.5 ஃபீட் கபோர்டு தான் 90% போடுவாங்க. இங்கே 6 ஃபீட் போட்டனால தான் நம்மளுக்கு ரேட்டு கொஞ்சம் அதிகமாக வந்துருக்கு. இந்த ஷூ ரேக் பார்த்தீங்கன்னா நம்ம காம்ப்ளிமெண்ட்டாக பண்ணியிருக்கோம். இந்த ஷூ ரேக்கில் வந்து உள்ளே வந்து 3 ஷெல்ஃபு 4 சேம்பர் வர மாதிரி பண்ணியிருக்கோம். ஹைட் வந்து 3 ஃபீட்டு, அகலம் வந்து 2 ஃபீட்டு, பேக் கவரேஜோட காம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அது காரணம் வந்து இவங்களுக்கு வந்து 550 ஸ்கொயர் ஃபீட் வந்தது, அதனால் நம்ம காம்ப்ளிமெண்ட் வந்து ஷூ ரேக் கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்டு, 250 ஸ்கொயர் ஃபீட்டு, 100 ஸ்கொயர் ஃபீட்டு இதுக்கெல்லாம் கூப்பிட்டு காம்ப்ளிமெண்ட் கேட்குறாங்க. அந்த காம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அதுலலாம் உங்களுக்கு மினிமம் வந்து ஒரு 400-450 ஸ்கொயர் ஃபீட் வந்தால் தான் நம்ம இந்த மாதிரி ஏதாவது பாக்ஸு இல்லை பாத்ரூமில் பாக்ஸு இல்லை மிரரு இந்த மாதிரி ஏதாச்சும் காம்ப்ளிமெண்ட் கொடுக்க முடியும். நீங்கள் 100 ஸ்கொயர் ஃபீட்டு 200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கே கூப்பிட்டு காம்ப்ளிமெண்ட் கேட்காதீங்க. கண்டிப்பாக காம்ப்ளிமெண்ட் வந்து அதில் பண்ண முடியாது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த மெட்டீரியலோட ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு பார்த்தீங்கன்னா 260 per ஸ்கொயர் ஃபீட்டு. இது சென்னையில், வெளியூர்னா ஸ்கொயர் ஃபீட் வந்து இது மாறும். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தேவைப்படுதுன்னா அந்த ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.